14 July 2026 as a most powerful time for all of us as a human being. நமக்கே தெரிஞ்சு தெரியாமல் என்ன மாதிரி ஆப்ஸ்டக்கிள்ஸ் தடை, என்ன மாதிரி சுச்சுவேஷன், ஐயோ எனக்கே இது நடக்குது, எனக்கு பேட்லியாக வந்து ஒரு பர்சன் கூட லவ் வேணும், ஆனால் அந்த பர்சன் கூட இப்போ டிஸ்டன்ஸில் இருக்கேன், யார் இதுக்கெல்லாம் காரணம், இந்த மாதிரி குழப்பம், பிரிவினை, வேதனை, துரோகம், பெயின், த்ரோமா, கர்மா, முன்ஜமத்து கர்மா, பிளா பிளா பிளா, இதெல்லாம் வந்து நீங்கள் கோட் பண்ண போகிறீங்கன்னா, கோட் கட்டிங் பண்ண போகிறீங்கன்னா இதுதான் அந்த பெஸ்ட் டைம். உங்களுக்கு என்ன தேவைன்னா, ஆல் யூ நீட் இஸ் 2 things. ஒன் பீஸ் ஆஃப் பேப்பர், செகண்ட் திங் அ பென். எந்த கலர் பேனாக இருந்தாலும் பிரச்சனையே இல்லை. இந்த தடவை பிளாக் கலர் கூட நீங்கள் வந்து பாய்க்கலாம். ஸோ அந்த பேப்பரில் வந்து தலைப்பில் வந்து டைட்டில் வந்து டியர் யூனிவர்ஸ்னு போட்டுட்டு தாண்டா கோமா போட்டுட்டு, முடிஞ்சால் உங்கள் லைஃப்பில் நடந்த மிகப்பெரிய தாக்கத்தை பற்றி எழுதுங்க. ஒரு கோல் பற்றி இல்லையா, நாட் கோல்லா, அ திங் த ஹேப்பன், அ மெமரி, அ மூமெண்ட். இல்லைன்னா 4-5 விஷயம் எனக்கு இருக்குது சிஸ்டர், இதனாலே ரொம்ப இம்பேக்ட் ஆயிருக்கேன்னு சொன்னால் கூட ஷுடன்ட் பி அ ப்ராப்ளம். பேராகிராஃப் எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நபர் அவங்க ஃபுல் நேம் என்ன, இல்லை அவங்க நீங்கள் செல்லம்மா என்ன கூப்பிடுவீங்க, லைக் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பேர் இருக்கும், ஆனால் இந்த பேர் ஷார்ட் ஃபார்ம் சொன்னால் தான் உங்களுக்கு வந்து கனெக்டடாக அவங்க கூட ஃபீல் பண்ணணும்னா அந்த பேர் எழுதிட்டு, அவங்க சொந்தம் என்ன தேதி என்ன டைம்னு உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரிஞ்சிச்சுன்னா ரைட் இட் ஆல்சோ. என்ன ரைட் பண்ணோன்னா, அந்த பர்சன் எக்ஸாக்டாக உங்களை என்ன பண்ணாங்க, யார் மூலிமா என்ன பண்ணாங்க, அந்த இன்சிடென்ட்னால நீங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டீங்கன்றதை ரீகால் பண்ணி எழுதுங்க. இதான் உங்கள் வாழ்க்கையில் அந்த மூமெண்ட்டை நினச்சி நீங்கள் வந்து உடஞ்சி போகிற கடைசி தருணமாக இருக்கணும். நான் சிவன் அப்பா மயான காளிகிட்ட வேண்டிக்கிறேன், ஐ ஸ்வேர். ஓகே, எழுதிட்டு இஃப் அழுவ வந்தால் பர்ஸ் பண்ண போகிறீங்களா பண்ணுங்கள். ஏன்னா அழுவுறதும் ஒரு பவர்ஃபுல் எனர்ஜி ஃபார் மேனிஃபெஸ்ட் as well. ஐ யூஸ் டு டூ தட். ஏன்னா எனி ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி நீங்கள் டீப்லி கனெக்டடாக வெளியாக்குறீங்களோ, அது லஸ்ட்டாக இருக்கலாம், லவ்வாக இருக்கலாம், க்ரையிங்காக இருக்கலாம், டிப்ரெஷன் இருக்கலாம், அதெல்லாம் அந்த எனர்ஜியை கூட உண்மையாகவே பவரான ஆளுங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணதை யூஸ் பண்ணுவாங்க. என் கிளைண்ட்ஸ் மெஜாரிட்டி ஆளுக்கு நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். ஓகே, நான் கம் பேக் டு த ஸ்டாரி. ஸோ அந்த திங்ஸை நீங்கள் எழுதிட்டு 4-5 விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோமே. எக்ஸாம்பிள், பேரண்ட்ஸ் கூட சண்டை, சிப்ளிங்ஸ் கூட சண்டை, வேலை இடத்துல வந்து துரோகம், லவ் பண்ண விட்டுட்டு போயிட்டாங்க, லவ் பண்ணவங்க தப்பாக நினச்சிக்கிட்டாங்க, காசில் இழந்துட்டீங்க, அதெல்லாம் பேராகிராஃபாக எழுதிட்டு வாட் யூ கோயிங் டு டூ இஸ் துவா கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்தியன்ஸ் வீட்டில் நார்மலாக இது இருக்கும். இந்த மாதிரி இதை வச்சுட்டு அந்த பேப்பரை வந்து ஒரு கை ரைட் ஹேண்ட் சைட் கையில் பிடிச்சிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் கையில் எந்த கையாக இருந்தாலும் சரி பிரச்சனை இல்லை, பட் நான் சொல்கிறேன்ல உங்களுக்கு நல்ல வாட்டம் வரணும்னு. ஸோ டியர் யூனிவர்ஸ்லேருந்து பற்ற வச்சு அது எரிஞ்சு வர்றதை பாருங்கள். ஆனால் பி கான்ஷியஸ் அபவுட் யுவர் ஓன் சேஃப்டி. உங்கள் வீடு, உங்கள் அனிமல்ஸ், பேபிஸ் அரவுண்ட் இருந்தால் ப்ளீஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. உங்கள் சேஃப்டி உங்கள் கையில், நான் இப்போவே சொல்லிட்டேன். ஓகே, ஸோ டியர் யூனிவர்ஸ்லேருந்து அது எரிஞ்சிக்கிட்டு வரதை பாருங்கள். அந்த அக்னி, அந்த நெருப்புக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க. 5 பஞ்சபூதத்தில் ஒரு முக்கியமான ஒன்று. அதனால் உங்களை நம்மளை எவ்வளோ பெரிய கஷ்டப்படுத்தின ஜம்பாவாக இருந்தாலுமே அவங்களோட தலையெழுத்து, அவங்க கர்மா எல்லாத்தையுமே எரிக்கிற ஆற்றல் இருக்குது. 5 பஞ்சபூதத்தை விட யாருமேலாம் ஒன்றும் பெரிய சக்தி இல்லை. ஸோ அதெல்லாம் அழிஞ்சிருச்சு நம்புங்க. அது எல்லாமே வந்து எரிக்கப்பட்டுருச்சு. அதெல்லாம் வந்து இனி உங்கள் லைஃப்பில் வராதுன்றதை நம்பிட்டு எரிச்சிட்ட பிறகு கடைசி அவங்க கை கிட்ட வரப்போ இங்கே போட்டுருங்க. கை சேஃப்டி பார்த்துங்க. ரொம்ப கை கிட்ட வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஓரளவு அந்த எழுத்தெல்லாம் எரிஞ்சிட்டோன்னே நீங்கள் போட்டுருங்க. டிப்ஸ் சொல்கிறேன். டியர் யூனிவர்ஸ் மேலே போட்டிங்களா, நடுவில் சென்டென்ஸ் முடிஞ்சு அந்த நீட்ட பேப்பர் பாய்ங்க. ஸோ சென்டென்ஸ்லாம் எழுதிட்டிங்களா, 1 பேப்பரோ 2 பேப்பரோ 3 பேப்பரோ எழுதிட்டிங்களா, கீழே கடைசியாக அந்த கை கிட்ட வந்து ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வேர்டிங்லாம் அழிஞ்சிட்ட பிறகு நீங்கள் வந்து தானாக அந்த பேப்பரை இப்படி போட்டுடலாம். அந்த பேலன்ஸ், அந்த கோசமாக இருக்கிறது எரிஞ்சாலும் பரவாயில்ல, எரியாட்டியும் பரவாயில்ல, உங்கள் கை கிட்ட வரைக்கும் வரணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு டாய்லெட் போர்டில் கொண்டு போய்ட்டு ஃப்ளாஷ் பண்ணி ஃப்ளாஷ் ஆகிறதையும் பாருங்கள். ஃப்ளாஷ் பட்டன் தட்டி ஃப்ளாஷ் ஆகிறத பாருங்கள். அப்படி துவா கிளாஸ் இல்லாதவங்க இந்த மாதிரி பெரிய சைஸ் அகர்வலுக்கு எனிதிங் கீழே இந்த மாதிரி சேஃப்டிக்கு வச்சுக்கோங்க. மேட்ச் தான் எரிஞ்சிடாமல் இந்த மாதிரிலாம் ஏறிட்டு அந்த ஹாபோவை பார்த்து அந்த ஹாபோவை கொண்டு போய்ட்டு டாய்லெட் போர்டில் போட்டு ஃப்ளாஷ் பண்ணிடுங்க. பிகாஸ் நம்ம பால்கனிலேருந்து அப்படி பறக்க விடுறது, கொண்டோலேருந்து அப்படியே மேலேருந்து விடுறது, இதெல்லாம் வந்து மற்றவங்க வீட்டுக்கு அந்த எனர்ஜி வந்து ஒரு கருமாவாக போகிறத வந்து நம்ம ஒன்றும் ஒரு பாவத்தை செய்ய வேணாம். இப்போ மரத்து கீழெல்லாம் கொட்டலாம் தான், பட் கலை போலே ஜாங்கன்ல. ஏன்னா அந்த பக்கம் ஆளுங்க வாக்கிங் போவாங்க, அனிமல்ஸ் வந்து போவாங்க. ஸோ நம்ம ஏன் அந்த பாவத்தால் கூட டாய்லெட் போல் ஃப்ளாஷ் பண்ணுங்கள். தண்ணியில் அது வந்து கலந்து போகட்டும். இதை செஞ்சிட்ட பிறகு முடிஞ்சால் கையை கழுவிடுங்க, காலை கழுவிடுங்க, தண்ணி எடுத்து தலையில் தெளிச்சிருங்க. மறுநாள் காலையில், நாளைக்கு வந்து வெனஸ்டே, ஏந்திரிச்சு தலையோடு மஞ்சள் தண்ணி கல்லுப்பு போட்டு தலையோடு குளிச்சுட்டு முதல் கடவுள் விநாயகரை மனசார கூப்பிடுங்க. முதல் கடவுள் விநாயகரை, வரசெட்டி விநாயகர், பிள்ளையார்பட்டி கணபதி,
கொட்டுமலை பிள்ளையார், உச்சிமலை பிள்ளையார், அரசமரத்து பிள்ளையார், எல்லா பிள்ளையாரையும் கூப்பிட்டு எனக்கும் என் குடும்பத்துக்கும் இன்றைக்கும் என்றைக்குமே முதல் கடவுளாக நீங்கள் இருந்து எங்கள் பாதையில் ஏற்பட்ட கர்மவினை சாபக்கேடு தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி நாங்களும் எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலையுமே எல்லாருக்குமே நல்லதே செய்யணும். அதே மாதிரி என்னையும் என் குடும்பத்தையும் நல்லா தெரிஞ்சு முடிஞ்சவங்க, தெரிஞ்சுக்கிட்டு இருக்கவங்க, தெரிய போகிற ஒவ்வொரு ஆண் பெண்ணு, வேண்டியவங்க வேண்டாதவங்க, நல்லவங்க கெட்டவங்க எல்லாருமே தானாகவே எங்ககிட்ட நல்லவங்களாகவும் நேர்மையானவங்க நடந்துக்கிறாங்க. நாங்கள் இந்த பிரபஞ்ச சாட்சியாக எல்லாருக்குமே அன்பையும் உண்மையும் நன்மையை செய்கிறோம். அதே மாதிரி எல்லா தருணத்திலையுமே எல்லா மாதிரி ஆட்கள் ரீதியாக எனக்கும் என் குடும்பத்துக்கும் நல்லதே நடக்குது. இந்த உலகத்திற்கு ஒவ்வொரு ஜீவராசி எல்லா வகையிலும் காப்பாற்றப்படுறாங்க, நல்லா இருக்காங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயன்னு ஒரு 21 டைம்ஸ் வேண்டிட்டு, ஏன்னா அமாவாசைனாலே மயான காளிக்கும் சிவன் அப்பாவை தான் வேண்டிக்குவாங்க. ஸோ ஓம் நம சிவாயன்னு வேண்டிட்டு உங்கள் டேயை நாளைக்கு பவர்ஃபுல்லாக ஈஸியாக ரொம்ப க்ளீனாக புதுசாக பிறந்த மாதிரி ரீபர்ட்டாக ஃபீல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நாளைக்குலேருந்து உங்கள் மேனிஃபெஸ்டேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதா நீங்கள் பண்ணலாம். இல்லை ஒரு 2 days நான் பிரேக் எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ரீச்சுவல் செய்கிறப்ப சில பேருக்கு வாந்தி வரும், தலை சுத்தம், மயக்கமாக இருக்கும், கனவு வரும், என்னென்னமோ நடக்கும். டிபெண்ட்ஸ். இட்ஸ் நாட் பிகாஸ் வி ஆர் சைக்கோ வாட், பிகாஸ் அவர் இன்ஸ்டிங் இஸ் ட்ரைங் டு சே சம்திங். திடீர்னு பார்த்தா நம்ம ஒருத்தவங்க மேலே தப்பான ஒப்பீனியன் வச்சுருந்தா கூட நம்ம மாற்றிக்கிற நிலமெல்லாம் வரும். தட் மீன் வி ஆர் நாட் பீயிங் ஸ்டூபிட் ஆர் நம் or what, பட் universe is trying to make us more kind, more great, more powerful, because universe loves us, right? ஒருத்தங்க நம்மளுக்கு கெட்டதே பண்ணாலும் அதில் மன்னிக்கிறதுல ஒரு பெரிய தாய்மையும் பிரபஞ்ச சக்தியும் அதில் இருக்குன்னு நான் வந்து சொல்லுவேன். am I too fast? ஸோ ஐ ரியலி ஹோப் இந்த பவர்ஃபுல்லான அமாவாசை நம்மக்குள்ளே உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் இருக்கும் நமக்கே தெரிஞ்சு தெரியாமல் இருக்க சகல கர்மா, வலி, வேதனை, நடக்க போகிற கெட்டது எல்லாத்தையும் தடை பண்ணி நம்மளுக்கு ஒரு புது ரீபத் கொடுத்து நம்ம எதிர்பார்த்ததை விட பல சந்தோஷம், வேலை, குழந்தை பெற்றுக்கிறது, காதல் பண்ணுறது, கல்யாண வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கை, பண வரவு, இதை மாதிரி இதையும் தாண்டி இப்போ நான் சொல்கிற எல்லாமே ஒரு ஹியூமனாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பட்டு நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள், நம்ம பார்த்த விஷயங்கள். பட் இதையும் தாண்டி ஆன்மீகமாக இருக்கட்டும், எனி டைப் ஆஃப் திங்ஸ் தட் இப்படியும் நம்ம ஒரு மனுஷனாக சந்தோஷத்தை பார்க்கலாமா, உண்மையை பார்க்கலாமா, நிம்மதியாக பார்க்கலாமான்ற விஷயத்த பிரபஞ்சம் நம்மளுக்கு காட்டும். ஓம் நம சிவாய. இந்த ரீச்சல் டைம் இருந்தால் செய்யுங்க. இன்றைக்கி மிஸ் பண்ணவங்க இந்த வாரத்தில் ஒரு 5 நாளைக்கு கூட நீங்கள் செய்யலாம். செஞ்சுட்டு மறுநாள் கல்லுப்பு, மஞ்சள் தண்ணி உளுந்தா, வீட்டில் கோமயம் இருந்தால் ஒரு சொட்டு கோமயம் விட்டு தலையோடு தெளிச்சுட்டு வீட்டிலாம் கூட தெளிக்கலாம். ஸோ ரீபத் நடந்துருச்சு, புதுமையாக பிறந்துட்டீங்க. இனி எல்லாமே நடந்துக்கிட்டு நடக்க போகிற எல்லாமே உங்களுக்கு நல்லது, ஃபேவர். நீங்கள் நம்பினா தான் யார்கிட்ட கோச்சிங் போனாலும், என்ன புக்கு படித்தாலும், என்ன மாதிரி பவர்ஃபுல் கோயிலுக்கு போனாலும் உங்களுக்கு வந்து புதுமையாக இருக்கும். நேற்று வரைக்கும் உங்களுக்கு தடைப்பட்டு போன கல்யாணம், விட்டுட்டு போன லைஃப் பண்ண கூட யாரோட தடையுமே இல்லாமல் உங்கள் பக்கம் வந்து உங்களை புதுமையாக பார்த்து வருவாங்க. லெட்ஸி அவங்க வீட்டில் கூட உங்கள் கூட சேரோடாமல் தடை பண்ணுறாங்கன்னு ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் கூட அவங்க கூட உங்ககிட்ட இருக்க நன்மையை பார்த்து சேர்த்து வைக்கலாம் முயற்சி பண்ணுவாங்க. இந்த மாதிரி என்னோடய கிளையண்ட்ஸ்க்கு சில பேருக்கு டிவோர்ஸ் பண்ணவங்களுக்கு கூட நிறைய மாதிரி அற்புதங்கள் நடந்திருக்கு. பல வருஷமாக நான் ஏமாற்றப்பட்டிருக்கேன், என்னெல்லாம் யார் வந்து உண்மையாக லவ் பண்ணுவா, இந்த மாதிரிலாம் நினச்சாலும் கூட நிறையா வந்து மேஜிக்ஸ் வந்து பார்த்துருக்காங்க. நல்லதை ஹம்பலாக நம்புவோம். இல்லையே இது சாத்தியம் இல்லையா, அவங்க கண்ட்ரோலில் இருக்காங்க, இவங்க இந்த மாந்திரிகத்தில் இருக்காங்களே. அகெயின் அண்ட் அகெயின் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன், யூனிவர்ஸ் தெரியுமா, உங்களை என்ன நம்ம கெட்டது பண்ணவங்க, காயப்படுத்துறவங்க, தலை விதி, கர்மா, தோஷம், சைவனை, பில்லி சூனம் இதெல்லாம் விட கம்பேரே பண்ண முடியாத அளவுக்கு பிரபஞ்சம் ரொம்ப சக்தியானது. ஓம் நம சிவாய.